சமுதாயம் எப்படி இதை பார்க்குது அப்படின்னா, அந்த கைப்பழக்கம், சுய இன்பத்தை இது சொசைட்டில ஒரு டபு அப்படின்னா, சோஷியல் டபு அப்படின்னா, இயற்கைக்கு புறம்பானது, அன்நேச்சுரல், நமக்கு நார்மலான லைஃபுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு நம்ம சொசைட்டி நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட வர பேஷண்ட்டு, சார் நான் ரொம்ப நாள் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு உடம்பு வீக் ஆயிடுச்சு, ஆண் உறுப்பு வளைஞ்சு போச்சு, கண் பார்வை மங்களா தெரியுது, கண்ணுக்கடியில கருப்பு வளையம் வருது, உடம்பு மெலிஞ்சு போயிடுச்சு, அடுத்தது எனக்கு ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன், தூக்கம் வர மாட்டேங்குது, இதெல்லாம் எனக்கு இதனால வந்திருக்குமோன்னு ஒரு பயம் இருக்கு சார்னு சொல்றாங்க. இது சயின்டிஃபிக்கா எந்த ப்ரூவன் தியரியும் கிடையாது இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். அடுத்தது மாஸ்டர்பேஷன் சுய இன்பம் குற்றமா அப்படின்னா, இது மாஸ்டர்பேட்டரி ஆக்டிவிட்டி டஸ் நாட் டூ எனி ஹார்ம். அதாவது என்ன சிம்பிளா சொல்றாங்கன்னா புக்ல, இந்த சுய இன்பம் அனுபவிக்கிறது எந்த கெடுதலும் மனதளவுலையோ உடம்புலையோ மாற்றங்களை உண்டாக்காது. இதை நீங்க மனசுல கொள்ள வேண்டும். எப்ப இது கெடுதலா முடியுது அப்படின்னா, ஓவர் டூயிங். நீங்க ஒரு நாளைக்கு நான் இதை பண்ணிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னா, அப்சசிவ் கம்பல்சிவ் மாஸ்டர்பேட்டரி டிசார்டர் அப்படின்னு பேர். அது டெய்லி ரொட்டீனா செய்யற வேலையை விட்டுட்டு இதுல மட்டும்தான் நாட்டம் போகும். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா நீங்க செக்ஷுவல் மெடிசன் டாக்டரை கட்டாயம் அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்தே தீரணும்.